மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலேயே நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களும் மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி இது ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல அற்புதமான மாற்றங்களை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 பயிற்சி மூலமாக கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாகவே உயரப்போகுது. ஏன்னா கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத ராசினா அது முழுக்க மீனராசிக்காரங்க தான். மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி ஆரம்பித்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசியில் தான் வந்து உட்காந்துட்டு படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் போயிடுவார், அதுக்கப்புறமா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க கேட்குறீங்க. இந்த ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் மீனராசிக்காரங்க நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெரிய போகுது. அதாவது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரி, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது.
வரக்கூடிய நாட்களில் லாபம் அதிகமாகும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடி விலகும், செல்வாக்கு அந்தஸ்து விரைவில் உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவி விரைவில் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளங்கும், புதிய நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும், தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க, வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நிறைய சிக்கலும் பிரச்சனையும் குழப்பத்திலையும் அதிகமாகவே தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் விரைவில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடறாங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே மீனராசியில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணுனா சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, ஊருக்காரையும் தப்பாக நினச்சிவாங்களா, அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறக்காக தாட்டிலே நிறைய பேர் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டலில் கோயிலுக்காக போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களும் 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு சின்ன சண்டை சச்சரவு பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் அதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும், குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க. இந்த எப்படியும் கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க, 2000 3000 செலவாயிட்டே இருக்கும். அடிக்கடிக்கு குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, பெற்றோர் உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய தொந்தரவுகளையும் சிக்கலையும் பெரும்பாலும் மீனராசிக்காரன் சந்திக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனி இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே
நிவர்த்தியாக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. தேடாத உறவு ஒன்று உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு உறவினராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக மீனராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்திருப்பீங்க, நிலையாகவே இருந்திருக்க மாட்டீங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் உங்களை கண்டிப்பாக அழைத்து செல்வார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மீனராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.